திருப்புகழ் 176. உடவிக்கு அணி துகில் என வளர் அந்த கடல் எட்டையும் அற குடி முனி என் கண் புனித சத தள நிலை கொள் தயம்பு சதுர்வேதன் புறம் அட்டு எரி எழ விழி கனல் சிந்தி கடினத்தோடு சில திருநகை கொண்ட அற்புத கர்த்தர் அரகர பரசிவன். இந்த தனி மூவரிட சித்தமும் நிறை தெளிவு உறவும் பொற்செவியுள் பிரணவ ரகசியம் அன்பு உற்றிட உற்பன மொழி உரை செய் குழந்தை குருநாதா. எதிரூற்றசுரர்கள் படைகோடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிட உக்கிரமோடு வெகுளிகள் பொங்க கிரி யாவும் பொடிபட்டு உதிரவும் விரிவுறும் அண்டச் சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அப்புறம் பரவெளி கிடு கிடு எனும் சத்தமுமாக பொருது கையில் உள அயில் நிணம் உங்க குருதி புனல் எழு கடலினும் மிஞ்ச புரவி கன மயில் நடவிடும் விந்தை குமரேசா. படியில் பெருமித தக உயர் செம்பொன் கிரியை தனி வலம் வர பரன் அந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொறுப்பு அதனாலே பரன் வெட்கிட உளம் மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் தெந்தில் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே. மூவர் இடு சித்தமும் நிறை தெளிவுறவும் பொன் செவியில் பிரணவ ரகசியம் அன்புற்றிட உற்பன மொழி உரை செய் குழந்தை குருநாதா. எதிரூற்ற அசுரர்கள் படைகோடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிடும் உக்ரமோடு வெகுளிகள் பொங்க கிரி யாவும் பொடிபட்டு உதிரவும் விரிவுறு மண்டச் சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அப்புறம் அப்பரவெளி கிடுகிடனும் சத்தமுமாக பொருது கையில் உள்ள அயில் நிணம் உங்க குருதி புனல் எழு கடலினும் மிஞ்ச உறவி கனமையில் நடவிடும் விந்தை குமரேசா. பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே. இவ்வுலகிற்கு ஆடையாகும் என கூறுமாறு பரந்த அந்த 8 திக்கிலும் உள்ள கடல்கள் முழுவதையும் பருகிய அகத்தியர் 8 விழிகளை உடையவன் தூய 100 இதழ்களை உடைய தாமரையில் நிலையாய் வீற்றிருப்பவனுமான பிரம்மனும் 4 வேதங்களின் வல்லவருமான நான்முகன் திருபுறங்கள் எரிந்து கண்ணின் தீயை வீசி வல்லமையுடன் சிறிதே புன்னகை கொண்ட அற்புத தலைவரான பாவத்தை போக்கும் சிவபெருமான் என்ற இந்த ஒப்பில்லாத மூவரின் உள்ளம் நிறைந்து தெளிவு அடைய அவர்களின் செவியில் பிரணவ மந்திரத்தின் இரகசிய பொருளை அன்பு கொள்ளும்படி உன் திருவாக்கினின்று தோன்றிய உபதேச சொற்களை சொல்லி குருநாதனே, எதிர்த்த அசுரர்கள் தம் படை எடுத்து சண்டைக்கு இடம் வைத்தால் அவர்களின் ரூபம் முழுவதும் அழிந்திட உக்கிரமாய் சினம் மிக மலைகளெல்லாம் தூளாகி சிந்திடவும் விரிந்த அண்டத்தின் சுவர்கள் பிளவுபட்டு அதிர்ச்சி கொள்ளவும் அண்டத்தின் உச்சி கிழிபட்டு அதற்கு அப்பால் உள்ள வானவெளியெல்லாம் கிடுகிடு என்று ஒலி உண்டாகும்படியும் போர் செய்து கைகளில் உள்ள ஏவல் பகைவரின் கொழுப்பினை உண்ணவும் இரத்த நீர் 7 கடல்களிலும் மிகுதியாய் பெருகிடவும் மயிலான குதிரையை நடத்திய வியப்புக்கு உரிய குமரக்கடவுளே. இவ்வுலகத்தில் தகுந்த உயர்ந்த செம்பொன் மலையான மேருமலையை நீ நிகரற்ற முறையில் வலம் வந்தபோது சிவபெருமான் அந்த பழத்தை விநாயகரிடம் தந்த காரணத்தால் மிகவும் சிரங்கொண்டு சிவபெருமான் நாணம் கொண்டிட அந்த பழத்தை உனக்கு தரவில்லை என்று அருள் நிறைந்த திருச்செந்தூரிலும் பழனியிலும் உள்ள சிவமலையில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே. பழனி சிவகிரி தனில் உரை கந்த பெருமாளே. சிவன் பழத்தை விநாயகருக்கு தந்த வரலாறு நீங்கள் அனைவரும் அறிந்தது. ஒரு கால் நாரத முனிவர் ஒரு மாதுளம் கனியை தவத்தால் பெற்று அதனை சிவபெருமானுக்கு அளித்தார். நாரதர் கொணர்ந்தது மாம்பழம் என்று உரைப்போரும் உளர். அதனை பார்த்த விநாயகர் முருகனும் அந்த மாதுளங்கனி தமக்கே வேண்டும் என வேண்டினர். எல்லா உலகங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் வலம் வருபவர்க்கே இக்கனியை தருவேன் என சிவபெருமான் உரைக்க
முருகன் மயில் வாகனத்தில் ஏறி பல உலகங்களையும் ஒரே நொடி பொழுதில் வலமாக சுற்றி வந்தார். விநாயகரோ சிவபெருமானுக்குள் சகல உலகங்களும் அடங்குவதால் அவரை வலமாக சுற்றி வந்து வணங்கினார். சிவபெருமான் மனமகிழ்ந்து தன் கையில் இருந்த மாதுளங்கனியை விநாயகருக்கு தர, முருகன் கனி கிடைக்காததால் சினந்து பழனிக்கு வந்து சிவமலை மேல் தண்டாயுதபாணியாய் நின்றார். சிவபெருமான் முருகனிடம் போய் எடுத்து அணைத்து, நீ ஞான பண்டிதன், நீயே பழம், பழம் நீ என்றார். அது முதல் அத்தலத்துக்கு பழனி என்பது பெயர் ஆயிற்று. முருகாசன்.